Vanakkam Nanbargale. மார்க்கெட்ல ஒரு புது ஃபோன் வந்திருக்கு. எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா சாம்சங் வந்து சாம்சங்கோட F12 ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோன் தான் இன்னைக்கு லான்ச் ஆச்சு. ஸோ அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் ஆன் ஃபேப் ஹேஷ்டேக்ல ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபோனில் என்ன இருக்கு, என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், எவ்வளோ விலை, அப்புறம் நீங்கள் வாங்கலாமா வாங்கக்கூடாதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்கள் பார்த்து மேட்டக் தமிழ் நீங்கள் வந்துட்டு நோ ட்ராமா நோ கிளிக் பே பட் அப்படி டேக். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, நீங்க நம்ம சேனல்ல முதல் தடவை பாக்குறீங்களா, மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்ககிட்ட முதல்ல வந்து சேரும். வீடியோ பிடிச்சாக்க ஒரு லைக் பண்ணிடுங்க நண்பா. ஓகே, ஸோ இந்த டாபிக் குள்ள போலாம். இப்போ சாம்சங் பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட F12 வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த F12 டிசைன் பத்தி பேசணும்னாக்கா கிட்டத்தட்ட F62 சொல்லி அதே டிசைன்ல தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி குவாட் கேமரா இருக்கு, முன்னாடி பஞ்சோல் பதிலா இதுல வந்துட்டு இன்ஃபினிட்டி வி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா ஸ்பீக்கரு, USB டைப் போர்ட்டு, அப்புறம் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு 3.5 mm. ஸோ இதுதான் டிசைன் பத்தி சொல்லலாம். அடுத்ததான் நம்ம டிஸ்பிளே பத்தி பேசும்போது டிஸ்பிளேல வந்துட்டு இந்த ஒரு விலைக்கு நல்ல டிஸ்பிளே தான் சொல்லலாம். ஏன்னா இதுல கொடுத்துருக்கு வந்துட்டு 6.5 inch HD plus டிஸ்பிளே வித் 90 Hz refresh rate. ஆமாங்க, 90 Hz. ஸோ இந்த ஃபோன் வந்துட்டு நான் ஓகே ஒரு ஓரளவுக்கு விலை சொல்லிடுறேன். இந்த ஃபோன் வந்துட்டு 12,000 வருது. ஸோ 12,000 ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபோன் கொடுக்குறாங்கனாக்கா 90 Hz refresh rateல அது இதுதான் சொல்லலாம். ஸோ F12 தான் ஃபர்ஸ்ட் டைம் 90 Hz refresh கொடுக்குது. வேற எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 60 Hz தான் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ 90 Hz கொடுக்குறதுனால ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் வித் ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஆஃப் 20:9. ஸோ பெரிய ஸ்க்ரீன், நல்ல ரிஃப்ரெஷ் ரேட்டு, டிஸ்பிளே வந்துட்டு செம்மையா இருக்குது. அப்புறம் இதோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்த்தோன்னா இந்த ஃபோனை பவர் பண்ணுறது வந்துட்டு அவங்களோட Exynos 850 ப்ராசஸர்னு சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல ப்ரொசர், டீசெண்டான ப்ரொசர். பட் கேமிங் எல்லாம் கொஞ்சம் லேக் ஆகும், இல்லை லேட்டன்சி கொஞ்சம் இருந்தே இருக்கும். பட் அவ்வளோ ஸ்பீடாக கேமிங் பண்ணலாம் அப்படின்னு இருக்காதீங்க. ஸோ 90 Hz இருக்கிறதுனால ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபோனு. அப்புறம் இதில் வரது வந்துட்டு 2 வேரியன்ட், 2 4GB வேரியன்ட் தான். ஸோ 4GB 64GB வேரியன்ட், அப்புறம் 4GB + 128GB வேரியன்ட்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பர்ஃபார்மன்ஸ் பற்றி. அடுத்தது நம்ம வந்துட்டு கேமரா பற்றி சொன்னாக்கா இதில் வந்துட்டு பின்னாடி ஏற்கனவே சொல்ல மாதிரி தான். ஸோ குவாட் கேமரா செட்டப் இருக்கு. F62 எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான். ஸோ பிரைமரி கேமரா கேட்டிங்கனாக்கா இது வந்துட்டு 48 MP. ஆனால் இது வந்துட்டு ஒரு சாதாரணமான 48 MP இல்லை, ட்ரூ 48 MP சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னா இந்த ட்ரூ 48 MP கேட்டிங்கனாக்கா இப்போ நார்மல் ஒரு ஃபோனோ 48 MP இந்த ஃபோனை வச்சுக்கோங்களேன். நார்மல் 48 MP நீங்க போட்டோ எடுத்தாக்கா அந்த போட்டோ வந்துட்டு அந்த கேமராவோட சென்சர் கேப்பபிலிட்டி வந்துட்டு ஒரு 12 MP ரெசல்யூஷன் தான் போட்டோ எடுக்கும். ஸோ நார்மல் ஒரு அந்த பிக்சல்ஸ் எல்லாம் அதை எடுத்துட்டு அந்த பிக்சல்ஸை மறுபடியும் ரெப்ளிகேட் பண்ணி உங்களுக்கு போட்டோ கொடுத்தாக்கா கொஞ்சம் பிளர் உங்களுக்கு தெரிய வரும். கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தாக்கா உங்களுக்கு அது புரியும். ஓகே, பட் இந்த போன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபுல் அந்த கெப்பாசிட்டி, அந்த சென்சரோட எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கும், ஃபுல் ஆன் ஃபுல் கெப்பாசிட்டி வந்துட்டு அது இழுத்துரும். அதாவது 48 MP ஃபுல்லா இழுத்துரும். ஏன்னாக்கா இது யூஸ் பண்ணி வந்துட்டு சாம்சங்கோட GM2 ஐசோ செல் பிளஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த சென்சர் தான் யூஸ் பண்ணிருக்கு. செகண்டரி சென்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா அல்ட்ரா வைட் கேமரா. இது வந்துட்டு ஒரு 5 MP அல்ட்ரா வைட் கேமரா சொல்லலாம். பக்கத்துல அது கூடவே ஒரு 2 MP டெப்த் சென்சர், அப்புறம் 2 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துறாங்க. இத்த பின்னாடியோட கேமரா செட்டப் பத்தி முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்துட்டு ஒரு 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பத்தி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதை பத்தி பேசணும், எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது வந்துட்டு நம்ம வந்துட்டு பேட்டரி பத்தி தான் பேச போறோம். ஸோ இந்த ஃபோன் 12,000 வரதுனால ஒரு கேமிங் ஃபோன் இல்லாம ஒரு நல்ல ஒரு டெய்லி யூஸ்க்கான ஃபோன் இருக்கலாம். இப்போ இந்த சிச்சுவேஷன்ல ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னாக்கா எல்லாரும் வீட்டில் உட்காந்து நல்லா ஜாலியாக ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். ஸ்கூலுக்கு போக முடியாத, காலேஜுக்கு போகாம நல்லா வீட்டிலே ஜாலியாக அட்டென்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸ், அப்புறம் உங்களோட டெய்லி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்துனே இருக்கும்னாக்கா இன்னும் ஜாஸ்தி, அதாவது பேட்டரி நீட்டுக்குனாக்கா இந்த பேட்டரியில என்ன கொடுத்துருந்தாக்கா 6000 mAh பேட்டரி, 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் தான் வித் 15 வாட் அடாப்டிவ் சார்ஜிங். ஸோ அடாப்டிவ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். இன்னும் 18 வாட்ஸ் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்திருக்கும். பட் இவங்க 15 வாட்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் பேட்டரி பத்தி சொல்லலாம். அடுத்ததான் நம்ம வந்துட்டு எப்போ இந்த ஃபோன் லான்ச் ஆகும் அதை பத்தி பேசணும்னாங்க இந்த 12ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 12ஆம் தேதி நம்மளுக்கு பிளிப்கார்ட்ல 12 மணில இருந்தா இந்த சேல் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு எவ்வளோக்கு இந்த ஃபோன் இவ்வளோ வேலை நீங்க வாங்கலாமா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ 2 வேரியன்ட் சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 4GB + 64GB வேரியன்ட் வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு 11,000 கிடைக்கும், அதாவது 11,000. அப்புறம் 4GB + 128GB வந்துட்டு 12,000, அதாவது 11,999 rupees கிடைக்குது. இதோடவே என்னன்னு சொல்லியிருக்காங்கனாக்கா அதாவது இன்ட்ரோடக்டரி ஒரு பிரைஸ்ன்னு சொன்னாங்க. இதுல வந்துட்டு நீங்க ICICI பேங்க் கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாக்கா உங்களுக்கு 1000 ரூபாய் ஆஃப் கிடைக்கும். அதாவது 4GB + 64GB வந்துட்டு 10,000, அப்புறம் 4GB + 128GB வந்துட்டு
11,000 ரூபாய் கிடைக்குது. ஸோ செம்மையான ஒரு மொபைல் தான். ஏன்னா 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் 12,000க்குள்ள வரது ஃபர்ஸ்ட் மொபைல் தான். ஸோ நீங்க தாராளமா வாங்கன்னு நான் சொல்லுவேன். பட் நீங்களே யோசிச்சுக்கோங்க. அப்புறமா நீங்க இந்த ஃபோன் பத்தியான எனக்கு தாராளமா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் நண்பர்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் இருக்கு மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்ககிட்ட முதல்ல வந்து சேரும். நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கேட்கணும். நம்மளோட மேக்டெக் தமிழ் குடும்பத்தோட டெலிகிராம் சேனல் வந்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. அங்க கூட செம்மையான விஷயம் போட்டுட்டே இருப்பேன். சோ இதே மாதிரியான வீடியோ உங்களை அடுத்த மாதிரி சந்திக்க வரேன். திஸ் இஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்க நல்லா இருங்க, பாதுகாப்பா இருங்க. நன்றி, வணக்கம்.